Hello, this is Dr. K. Menon. என்னோட சென்டர் பேர் வந்து மேட்ரிக்ஸ் பிசியோதெரபி அண்ட் ரீஹபிலிட்டேஷன் சென்டர். என்னோட சென்டர் வந்து வடவள்ளியில் லொகேட் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த சீரிஸோட பேர் வந்து த ஒய் சீரிஸ். இப்போ வந்து அந்த ஒய் சீரிஸ்ல சீசன் 1ல ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து பார்க்க போறோம். சீசன் 1 இஸ் ஃபார் பெயின். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒய் ஐடி பீப்புள் காமன்லி கெட் நெக் பெயின் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்போ ஐடி பீப்புள் காமனா நெக் பெயின் வருது அப்படின்னா we call it as டெக் நெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டெக் நெக் சிண்ட்ரோம் வந்துட்டு மல்டிபிள் ரீசன்ஸ்க்காக வருது. அதில் வந்து நம்ம வந்து 3 பிரைமரி ரீசன்ஸ் இருக்கு. நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா மசில்ஸ் வந்து ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகுது. இப்போ ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆஃப் மசில் மீனிங் என்ன அப்படின்னா அதிகமான யூசேஜ் ஆஃப் மசில் டியூ டு எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம். இப்போ ஸ்க்ரீன் டைம் வந்து ஐடி பீப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 8 to 9 hours ஆஃப் ஸ்க்ரீன் டைம் இருக்கும். பட் ஆனால் வந்து சில பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டினியூஸாக அந்த ஸ்க்ரீன் டைம்ல வந்து ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட நெக்கோட போஸ்டர் என்ன ஆகும் அப்படின்னா எர்கனாமிக் போஸ்டர்ல அவங்க உட்காராம மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்றப்போ ஐ கெய்சிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து வரும்போது ஃபார்வர்ட் நெக்ல வந்து போகும். செகண்ட் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வீக்னஸ் ஆஃப் பேக் மசில். இப்போ நம்ம நெக்கை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா 3 குரூப் ஆஃப் மசில்ஸ் வந்துட்டு அதில் வந்து ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் பேக் மசில்ஸ், மிட் பேக் மசில்ஸ், அப்புறம் வந்து லோ பேக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அப்பர் பேக் நெக் மசில்ஸ் தான் வந்துட்டு பிரைமரியா வந்துட்டு இந்த ரிப்பீட்டட் கிரானிக் ஸ்ட்ரெஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறது. ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த நெக் வந்து ஃபார்வர்டா இருக்கு அப்படின்றதுனால அப்பர் பேக் மசில்ஸ் தான் வந்து ஓவர் யூஸ் ஆகுது. மிட் பேக் மசில்ஸ் அண்ட் லோ பேக் மசில்ஸ் வந்து சீக்கிரமா வந்து அண்டர் யூஸ் ஆகுது. இதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் டு காஸ் டெக் நெக் சிண்ட்ரோம். ரீசன் 3 பார்த்தோம் அப்படின்னா ஓவர் எர்கனாமிக்ஸ். இப்போ அந்த எர்கனாமிக் போஸ்டர் வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த லேப்டாப்பை வந்து ஒரு ப்ராப்பர் பொசிஷன்ல இல்லாம ரொம்பனோட ஐ லெவல்ல இருந்து கீழேயோ இல்லை ஐ லெவல்ல இருந்து ரொம்ப மேலேயோ வந்து நம்ம வந்து ஸ்டேர் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமா வந்து அந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸை காஸ் பண்ணும். சிம்பிள் டிப்ஸ் மூலமா ஈஸியா வந்துட்டு அந்த பெயினை வந்து கம்மி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்ல வந்து நம்ம வந்துட்டு லோ பேக்ல வந்து ஒரு பில்லோ பிளேஸ் பண்ணிட்டு முதுகு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நம்ம வந்துட்டு லேப்டாப்பை பார்க்கணும். செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா 20 to 30 inches வந்துட்டு அவே ஃப்ரம் த ஸ்கிரீன். இப்போ நம்ம ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 30 inches வந்துட்டு ஸ்கிரீன்ல இருந்து விலகி இருக்க மாதிரி இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ம்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்துட்டு 90 டிகிரில வந்து இருக்க மாதிரி இருக்கணும். இதுக்கு நம்ம எக்ஸசைசஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். தென் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெச்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட செஸ்ட் மசில்ஸ், அவங்களோட ஆர்ம் மசில்ஸ் அண்ட் உங்களோட அப்பர் ட்ராப் மசில்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்ட்ரென்தனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மிட் பேக், லோ பேக்கு வந்துட்டு கான்சென்ட்ரேட்டடா வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி பெயின் வந்து உங்களுக்கோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இருந்துச்சு அப்படின்னா நியர்பை பிசியோதெரபி சென்டர்ஸ்க்கோ இல்லைன்னா ஆர்த்தோபெடிக் கிளினிக்ஸ்க்கோ போய் விசிட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். See you on episode 2. Thank you.